வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உங்களுக்கு எந்த விஷயத்தை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? பேரார்வத்தோட அந்த விஷயத்தை நான் செய்வேன் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சொல்வீங்க? அதை கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த பேரார்வம் பேஷன் அப்படிங்கிறது நமக்கு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இருந்தாலும் நமக்கு என்ன பேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பேஷன் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் அது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சால் நம்மளோட பேரார்வத்தை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது ஏன் பிடிக்கும்லாம் தெரியாது, ஆனால் ஒரு ஈஸி ஃப்ளோவில் அதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் படிக்கவும் முடியும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வேலைக்காக போகிறப்போ சொசைட்டியோட ப்ரெஷர்னாலையும் நம்மள வீட்டில் இருக்க சிச்சுவேஷன்னாலையும் நம்மளால் நம்மளோட பேரார்வத்தை ஃபாலோ பண்ணி அந்த ஜாபுக்கு வந்து போயிருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன தான் நம்ம வேலை பார்த்தாலும் அந்த நடுவில்லாம் நமக்கு வந்து ஒரு பிரேக் இருக்கும்ல, ஒரு லீவ் டைமோ இல்லை ஹாலிடேஸோ இல்லை வெக்கேஷனோ அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் சைடில் நமக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நம்ம ஏன் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம், பேசாமல் நம்ம ஏதாவது பிடிச்ச மாதிரி பண்ணலாமா, வேறு ஏதாவது தேடலாமா அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு விஸ்பர் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளே முனங்கல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ரொட்டீனாக நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே நமக்கு வந்து அவங்க கொடுக்குற ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுறது, டார்கெட்ஸை முடிக்கணும், நம்ம அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வாங்கணும், நம்ம இன்க்ரிமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும், இப்படியே நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா பேஷன் அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இதுவே நமக்கு வந்து ஒரு 95% ரொட்டீனில் போயிட்டே இருக்குது. உடனே பேஷன்னு சொன்னோன்னே இந்த ஏஜ் ஆளுங்க மட்டும்தான் நம்ம இதை பேரார்வத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ எந்த வயசை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணி பேரார்வத்தோட ஒரு விஷயத்தை செய்கிறப்ப உங்களோட ஹெல்த்து கூட இம்ப்ரூவ் ஆகும். பேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ரொம்ப பிடிச்ச பேரார்வத்தோடு செய்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்கள் ஹெல்த்து கூட வந்து இம்ப்ரூவ் ஆகுறத உங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேரார்வம், நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அங்கே போனால் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு ஒரு கனவுகளோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை அடையிறதுக்குன்னு ஒரு வே இருக்குல்ல, ஒரு வழி இருக்குல்ல, பயணம். நிறைய டெஸ்ட் சீரீஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும், புக்ஸ் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணி அதில் என்ன மார்க் வருது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா இல்லையா, இப்படி எல்லாம் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அட்டன் பண்ணுறோம்ல. இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஆனால் அங்கே லாஸ்ட்டாக நம்ம ரீச் ஆகுறோம்ல, அந்த சீட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த சீட்டுக்கு போகிற வழி எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, என் பேஷன் என்னன்னு எனக்கே தெரியல, ஏதோ கால் போன போக்கில் அப்படியே போயிட்டுருக்கேன், என்ன வருதோ அதை அப்படியே நான் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் செய்கிறது நமக்கு சில நேரங்களில் பிடிக்க மாட்டேங்குது. அப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு என்ன தான் பிடிக்கும், எனக்கு என்ன வரும்னே தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ உண்மையிலே இந்த பேஷன் அப்படின்னா என்ன, இந்த பேஷனை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது? பேஷனை நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் இனிமேல் நம்ம அடைய போகிறது அப்படின்னு ஃப்யூச்சரில் நம்ம வைக்கிறோம். ஆனால் உண்மையிலே பேஷன்னா என்ன, இந்த கணத்தில் உயிர்த்தன்மையோட மகிழ்ச்சியோட அனுபவிக்கிறது, அதாவது மொமெண்ட் டு மொமெண்ட் வாழ்கிறது, ஹாப்பியாக அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது எப்படி சொல்கிறதுனா, காலையில் நம்ம எழுந்த உடனே உயிர் துடிப்போட இன்றைக்கி நான் லைவாக எல்லா விஷயத்தையும் அனுபவித்து சந்தோஷமாக மொமெண்ட் டு மொமெண்ட் அதை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் பேஷன். ஆனால் அதெல்லாம் ஓகே தான், பேஷன்னா என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த பேரார்வத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு நினைக்கிறப்ப உள்ளே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் சும்மா இருப்பானா? கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். உடனே வந்துடுவான். நம்ம ஏதாவது ஹெல்ப்பு கேட்டால் வரானோ இல்லையோ, புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம், நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவனால் சும்மா இருக்கவே முடியாது. உடனே உள்ளே இருந்து அப்படியே வந்துடுவான். நீ இதெல்லாம் வந்து பண்ணுறது உனக்கு சரிப்பட்டு வராது, இருக்கிற வேலையை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் நீ போகாத அப்படிங்கிற மாதிரி அந்த பய உணர்வுகளை உள்ளே இருந்து அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பான். அப்போ நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடும். இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு பேஷனை தேடுறேன், எதையோ தேடுறேன்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டுட்டா நம்ம குடும்பத்தை யார் சப்போர்ட் பண்ணுவா, ஃபினான்ஷியலி நம்ம டவுனாக வேறு இருக்கோமே, இப்படியெல்லாம் சுற்றி சுற்றி நமக்கு வந்து ஒரு மாதிரி இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். பேஷன் ஒரு பக்கம் போகணும்னு ஆசையும் இருக்குது, ஆனால் இந்த பயம் அப்படிங்கிறது துரத்திக்கிட்டே இருக்குது. இருக்கிற வேலையாச்சும் நீ ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணு, பேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாமல் நீ கீழே விழுந்துடாத அப்படிங்கிற மாதிரி நமக்கு அலர்ட் வந்து வந்துட்டே இருக்குல்ல. ஆனால் இந்த பயம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து அது எல்லாமே ஜென்ரலாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான் அப்படின்ற புரிதலோட சரி இருக்கட்டும், பயம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லது தான், ஆனாலும் நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேரார்வத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பின்னாடி போகிறதுக்கும் தடைகள் அப்படிங்கிறது 1000 வரலாம்.
வந்தாலும் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி பரவாயில்ல, ஹர்டில்ஸ் வர்றது சகஜம்தான், இருந்தாலும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை தேடி போகிறதுல கண்டிப்பாக நான் தயாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த தைரியம் அப்படிங்கிறத வர வச்சுக்கணும். பேஷன் அப்படிங்கிறது இனிமேல் வரப்போகிற ஒன்று கிடையாது, ஆல்ரெடி ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். சரி, இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஃப்ளோவில் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் என்ஜாய் பண்ணி மொமெண்ட் டு மொமெண்ட் வாழ்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு ஒரு 5 to 10 minutes நீங்கள் டைம் அலாட் பண்ணிக்கணும். அலாட் பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, எதில் உங்களுக்கு ரொம்ப பேரார்வம் இருக்குது, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதே ஃபஸ்ட்டு தெரியும். இப்போ பிளாங்காக இருக்கிறதுல இருந்து இப்போ ஷிஃப்ட் ஓவர் ஆகி எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வரும். ஒரு கிளியரான ஒரு விஷன் நமக்கு வருது. அந்த விஷன் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு வே ஒரு லாங்காக நமக்கு ஒரு வழி என்ன அப்படிங்கிற அந்த பயணத்தோடைய டைரக்ஷன் நமக்கு தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியம். திசை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம நகர்ந்து போக முடியும். நம்ம எந்த திசையில் போகணும்னே தெரியல அப்படின்னா அப்போ நமக்கு பயணம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போது திசை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுத போகிறோம். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலீஃப் சிஸ்டம். இதை எல்லாரும் ரொம்ப இக்னோர் பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் ஒரு விஷயத்தை பேஷனை நோக்கி நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த பிலீஃப் சிஸ்டம் என்னங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபினிஷ் எவ்ரிதிங் யூ ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சே ஆகணும். அது ஏன்னா நமக்குள்ளே ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது சப்கான்ஷியஸ் மைண்டில். அந்த ஆழ் மனசுக்குள்ளே என்ன நீங்கள் தகவல் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிச்சிருவேன், அதை நான் பாதியில் விடுற பழக்கம் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு திடமான ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிச்சிருந்தா மட்டும்தான் அப்படி ஒரு தகவலை உங்களால் ஆழ் மனசுக்குள்ளே செலுத்த முடியும். சும்மா நீங்கள் முடிக்காமல் பொய் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அது கவனிச்சிட்டு இருக்குல்ல, அப்போ நீங்கள் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் லைவ்லி அந்த விஷயத்தை செஞ்சு முடித்தா மட்டும்தான் ஆழ் மனசு நம்பும். நான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நான் முடிச்சிருவேன்னு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து சக்ஸஸ் பண்ணி காட்டணும். அந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தில் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டோர் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போயுமே ஒரு ஃபெயிலியர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் ஆழ் மனசில் பதிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ எதை ஆரம்பித்தாலும் அதை முடிச்சிடணும். ஸோ ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். அந்த பிலீஃப் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆழ் மனசு உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு சக்ஸஸை நோக்கிய பயணமாக அது மாற்றும். அப்படி இல்லைன்னா நீ என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் நீ முடிக்க மாட்ட கண்ணா, உனக்கு எப்போவுமே ஃபெயிலியர் சைக்கிள் தான் கண்ணா அப்படின்னு அந்த விஷயத்தை அது உண்மையாக்க ட்ரை பண்ணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி ஃபினிஷ் பண்ண தான் உங்களோட ஆழ் மனசுக்குள்ளே அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நம்ம இதை எடுத்தோன்னா முடிச்சிருவோம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டத்தை கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். எப்படி இருக்குது நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, இதுதான் பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறீங்க. அந்த ஆர்வத்துக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு எழுதும் போதே உங்கள் மனசுக்குள்ளே இருந்து ஒரு சில விஷயங்கள் வரும். அதுதான் பிலீஃப் சிஸ்டம். என்னத்தை இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னா தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம், பிலீஃப் சிஸ்டம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி மாற்றுவீங்க? ப்ராப்பராக சின்ன சின்ன கோல்ஸ் கொடுக்கணும். சின்ன சின்னதாக ஒரு சில இலக்குகள் நிர்ணயித்து அதை ஃபினிஷ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணணும். இங்கே பாரு, நான் எடுத்ததெல்லாம் முடிச்சிட்டேன், நானும் சக்ஸஸான பர்சன் தான் அப்படின்னு அப்பப்போ நீங்கள் உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட ப்ரூஃப் அண்ட் எவிடன்சஸை காமிச்சிட்டே இருக்கணும். நானும் வெற்றியாளன் தான், நான் எதை எடுத்தாலும் கரெக்டாக முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில அஃபர்மேஷன்ஸும் சொல்லணும். அதே சமயத்தில் எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்கிட்ட காமிச்சிட்டே இருக்கணும். இந்த பார், நான் இதை முடிச்சிட்டேன், நான் சூப்பராக பண்ணிட்டேன், நீ என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்பப்போ அதுக்கிட்ட எவிடன்சஸ் காட்டுறதும் அஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவாக சொல்கிறதுமே உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணும், பாசிட்டிவான மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணும். அடுத்தது இந்த ஆர்வத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷங்களுக்குள்ளேயுமே ஒரு டீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர் இஸ் வித்தின் யூ. அப்போது உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல், காலேஜ் இல்லை ஒர்க் பண்ணுற பிளேசஸில் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நெய்பர்ஸ் யாராவது உங்களை பார்க்க வராங்க அப்படின்னா அதிகமாக உங்ககிட்ட அவங்க கேட்ட விஷயம் என்ன, இவங்களை போய் நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயம் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்டையுமே ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ இவரை பார்த்தோன்னா எனக்கு இந்த வேலை ஆகும், இவரை கேட்டோன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இவர்கிட்ட இருந்து சூப்பராக வந்துடும்
அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி உங்ககிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ்லாம் உங்களை மீட் பண்ணுறப்போ எந்த விஷயங்களை பற்றி அதிகமாக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலமாக நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்கில் செட்ஸை ஃப்ரேம் பண்ணுறீங்க. இப்போ சில பேர்த்துக்கிட்ட வந்து ப்ரோக்ராமிங் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கேட்டோன்னா சூப்பராக டீச் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட சொல்யூஷன்ஸ் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு போகிறாங்கன்னா, அப்போது உங்களோட ஸ்கில் செட்ஸை நீங்கள் வந்துட்டு எழுதணும். இந்தந்த விஷயங்களுக்காக தான் என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தில் நான் வந்து கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர்கிட்டயும் ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த விஷயம்தான் உங்களோட ஸ்கில் செட். ஸோ இந்த பேஷன், பேரார்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்களோ, எந்த விஷயத்துக்காக உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா அதில் தான் உங்களோட ஸ்கில் செட் வந்து ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்கள் பேர் ஆர்வமும் அதில் இருக்கும். நீங்கள் நிறைய டீச் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சொல்கிறதுக்குமே நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க, விரும்புவீங்க. ஸோ இது உங்களோட பேர் ஆர்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கீ. அடுத்த ஸ்டெப்பு உங்களோட பர்சனாலிட்டி. நீங்கள் என்ன மாதிரி சுபாவம், உங்களுக்கு நேச்சுரலாக ஈஸி ஃப்ளோவாக எது அதிகமாக வரும். இப்போ சில பேர்த்துக்கு வந்து சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கும். அதாவது நிறைய பேர் கூடுற இடத்துல போயிட்டு ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுறதுக்கு, கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு, நிறைய பேரோட சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தனியாக களத்தில் இறங்கி அவங்கள வேலை செய்ய விட்டோம் அப்படின்னா சூப்பராக பண்ணுவாங்க. அப்போது அவங்களுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இந்த பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம குரூப்பாக டீம் ஒர்க்காக பண்ணுற ஒரு வேலையில் கொண்டு போய் அவங்கள தள்ளிட்டு நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது நேச்சுரல் ஃப்ளோவில் வராது. எப்போவுமே உள்ளுக்குள்ள ஒரு பதட்ட உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். வேறு வழியே இல்லை, நம்ம வேலைன்னு வந்தாச்சு, சோஷியல் ஆங்ஸைட்டிலாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சு நம்ம டீம் ஒர்க் பண்ணி தான் ஆகணுங்கும் போது ஒரு ஆங்ஷியஸ் தாட்ஸ் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதில் ஒரு விருப்பம் இருக்காது, ஆர்வமே இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டி என்ன, அவனுடைய நேச்சுரல் குணம் என்ன, அந்த குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜாபோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னமுமே நமக்கு அந்த பேரார்வத்தோட வேலை பார்க்குறதுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எதில் உங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். அது யாருமே ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு இல்லை, இல்லை வேலைக்கு போ அப்படின்னு பிடிச்சி தள்ளணும்னு இல்லை, தானாகவே ஈஸி ஃப்ளோவில் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அது ரொம்ப சின்ன வயசில் இருந்தே இது எனக்கு வந்து யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நானாகவே சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு யதார்த்தமாக வரணும். பேரார்வம் அப்படிங்கிறதே அதுதான் ரொம்ப முக்கியம். யாருமே உங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, பின்னாடி இருந்து பிடிச்சி தள்ளக்கூடாது, இதை நீ செய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும்போது ஏன் இன்னொருத்தவங்க தள்ளணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ ஈஸி ஃப்ளோவில் ரொம்ப சுலபமாக அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அதில் தான் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ டிசையர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது என்ன ட்ரூ டிசையர்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பேஷன் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு செம்ம போர் அடிச்சிடும். ஐயோ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஆயிடுச்சே, அப்போ உண்மையிலே என்னோடய பேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். இது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரூ டிசையராக இல்லாதப்போ அந்த டவுட் வரும், செல்ஃப் டவுட் வரும். அதான் நம்ம ஆசைப்பட்டு ஒரு இடத்துக்குள்ளே போயிடுவோம், அதுக்காக என்னமோ முட்டி மோதி உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் நான் இதுக்கு விரும்பவே இல்லையே, ஆசைப்படவே இல்லையே, இது நான் இந்தளவுக்கு நான் நினச்ச மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம விரக்தி அடைஞ்சிருவோம். காரணம் என்ன அப்படின்னா அது உண்மையான நம்மளோட ட்ரூ டிசையராக இருக்காது, இன்னொருத்தவங்களுடைய ஒரு பேஷனை நம்மளுதுன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிறது. இது நிறைய பேர் செய்கிற ஒரு தப்பு. அதாவது நம்ம கூடவே நம்மக்கிட்ட ட்ராவல் பண்ணுற ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நமக்கு அப்படியே கேட்டு கேட்டு நமக்கும் அது பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு அதுதான் ஏன் டிசையர் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறது. நம்மளோட டிசையர் என்னங்கிறது நமக்கு தெரியல, கூட இருக்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கிறனால அவன் சொல்கிறது நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இதுதான் நம்மளோட பேஷன் போல் இருக்குதுன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சு போனதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு அது செட் ஆகவே இல்லை. அப்போ உண்மையிலே நம்மளோட ட்ரூ டிசைர் என்ன, ட்ரூ பேஷன் என்ன அப்படின்னு போனதுக்கப்புறமா ஒரு டவுட் வருது. அதனால் நமக்கு எப்போவுமே ஒரு பேஷன், பேரார்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நமக்கு இது நம்மளோட ஆசையா இல்லை பக்கத்தில் இருக்கிறவனுடைய ஆசையா அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் வாய்ஸ் விஸ்பர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது எப்போ விஸ்பர் பண்ணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன மெல்லிய குரல் கேட்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பேரார்வத்தை உங்களுக்குள்ளே இருந்து அது கொண்டு வரும்.
அதுக்கான சூழ்நிலையும் அந்த பேரார்வத்துக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. நிறையா மெடிடேட் பண்ண உங்களோட பேஷனுக்கும் அப்படியே சேர்ந்து வரும் இல்லை, உங்களை மாதிரியே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு சில நபர்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்போது இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி உங்கள் மைண்ட் ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோடு வச்சுருக்கிறப்ப மெல்லிய ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். அதாவது பாசிட்டிவாக உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லும். இதை நம்ம செய்யலாம், இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணுன்ற ஒரு வேகம் வர ஆரம்பிக்கும். இது நமக்கு மெடிடேஷன் பண்ணி நம்ம மைண்ட் ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிவிட்டு நமக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம பாசிட்டிவான அஃபர்மேஷன் சொல்கிறப்ப சின்ன சின்ன சைன்ஸ் எல்லாம் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரியான அந்த பேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சில நபர்கள், சிச்சுவேஷன்ஸ், அதுக்கேற்ற ஒரு நிகழ்வுகள், சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு ஆரம்பிப்போம். மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொன்னதுக்கப்புறம் ஒரு உந்துதல் வரும். ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளேருந்து வருது அப்படின்னா என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷனில் இறங்குறோம். ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த பிளேஸில் இருக்கணும்னா அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் வேலை பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாது. அது ஃப்யூச்சரில் கிடையாது. நம்ம பேஷன் பேரார்வத்துக்காக வேலை பார்க்குறது எல்லாமே ப்ரெசென்ட்டில் இருக்குது. ப்ரெசென்ட் மொமெண்ட், கணத்துக்கு கணம் சந்தோஷமாக அந்த நிகழ்வுகளை அனுபவிக்கிறது தான் பேரார்வம். ஓவர் நைட்டில் நமக்கு அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இங்கே தான் நம்ம வேலை பார்க்கணும். நம்ம பாஸ்ட்டில் போய் எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது. ஃப்யூச்சருக்கு போய் நம்ம அதில் நம்ம சில விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ப்ரெசென்ட்டில் மட்டும் தான் செய்ய முடியும். அதனால தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பேரார்வத்தோட ஒரு விஷயத்தை செய்கிறப்ப மொமெண்ட் டு மொமெண்ட் வாழணும். அந்த நிகழ்காலத்திலே மனம் இருக்கணும். அந்த ஃப்யூச்சருக்கு போயிடுச்சு ரொம்ப அப்படின்னா நிறைய உங்களுக்கு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிக்கும். அது வந்து நெகட்டிவாக தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதிகமாக ஃப்யூச்சரை பற்றின திங்கிங்கை குறைச்சிட்டு பாஸ்ட்டில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை நான் வந்து இதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாங்கிறதெல்லாம் கற்பனை. அதெல்லாமே நமக்கு வந்து தேவையற்ற ஒரு இமேஜினேஷன்ஸ். ஸோ எதுவுமே நம்ம பாஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணவே முடியாது. நம்ம எதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். நிகழ்காலத்தில் தான் சேஞ்சஸை கொண்டு வர முடியும். ஸோ இந்த பேஷன் அப்படிங்கிற பேரார்வம் மொமெண்ட் டு மொமெண்ட் லைவ்லியாக நான் ஹாப்பியாக இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் பேரார்வம். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறத ப்ரெசென்ட்டில் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த பதிவில் நம்ம பேஷன்னா என்ன, அதை எப்படி செய்கிறது, எப்படி கண்டுபிடிச்சி அதன்படி வாழ்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.